അല്ല മോള് നമ്മുടെ കമ്പത്തെ എനിക്കാരുടെ കാര്യം ഞാൻ ഏറ്റു. வணக்கம் 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 ஐயரே, வணக்கம். சௌக்கியமா ஐயரே? நமக்குள்ள பிசினஸ்ல 1000 விரோதம் இருக்கலாம், ஆனா இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்ன்ற முறையில ஒரே ஒரு கல்யாண பத்திரிகை எனக்கு கொடுத்திருக்கான் இல்ல, கொடுக்காம விட்டுட்டியே ஐயரே. நம்ம பசங்க வந்து சொன்ன பிறகுதான் தெரிஞ்சது இந்த ராஸ்கல் தான் கல்யாண மாப்பிள்ளன்னு. விஷயம் என்னன்னு வச்சா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க கவுண்டரே. ஊரெல்லாம் ஏமாத்தி கல்யாணம் செய்யறதுதான் இவனோட தொழில். இப்பேற்பட்ட பாவிக்கு பொண்ணு கொடுக்க உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன எல்லாரும் இன்னமும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க? இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை சும்மா விடக்கூடாது. மரியாதையா இங்கிருந்து எந்திரிச்சு ஓடி போயிடு, இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். இந்த நம்மள அவமானப்படுத்த இந்த இடத்துல நமக்கு பொண்ணு வேண்டாம். நோக்க வர பொண்ணா கிடைக்காது. வாங்க போலாம். ஐயா ஐயா ஐயா, யாரும் போகாதீங்க. அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு புரியல. ஐயா ஐயரே, உங்க மனசு படுற வேதனை எனக்கு நல்லா தெரியுது. எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சீங்க. வேண்டாம் வேண்டாம், நான் வரேம்மா. തന്റെ നാടകം നന്നായിരുന്നു, പക്ഷേ അത് ഈ പാവം പെങ്കുച്ചിന് താലിച്ചേടി വേണ്ടായിരുന്നു. அடே, இந்த முருகராஜ கவுண்டரை எதிர்த்தவங்கள நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் சாகடிப்பேன். பெரிய முள்ள சின்ன முள்ளால தான் எடுக்கணும், அப்பதான் வலிக்காது. എടോ, മലയാളത്തിൽ ഒരു ചൊല്ലുണ്ട്, ഓ വളയ്ക്കാം പക്ഷെ ഒടിക്കരുത്. ஓ ആരാ ഉണ്ണിയല്ല, ഞാൻ ഒടിച്ചു താൻ വിടുവേൻ. ഓ ஞாபகம் വെച്ചുക്കോ. ஓ ஓ ஓ തൊമ്മിയും മക്കളും കൂടെ ഉള്ളപ്പോ ഒരു നാളുടെ മുമ്പിലും അയ്യന് തോക്കാൻ പാടില്ല. തോക്കാൻ ഞാൻ സമ്മതിക്കില്ല. ചൊവ്വാദോഷമുള്ള ഗൗരിയെ ഇനി ആര് കല്യാണം കഴിക്കും? ചൊവ്വയിലും ചന്ദ്രനിലും ഒക്കെ മനുഷ്യൻ കയറിച്ചില്ലെന്ന ഈ കാലത്ത് എന്തോന്ന് ചൊവ്വാദോഷം അയ്യരെ? അയ്യരെ, ജാതിയും മാമൂലും ഒക്കെ മാറ്റിവെക്കാൻ സമ്മതമാണെങ്കിൽ ഈ പന്തലിൽ വെച്ച് ഗൗരിയുടെ കല്യാണം ഞാൻ നടത്തും. എന്റെ മകൻ റോയിച്ചൻ ഗൗരിയുടെ കഴുത്തിൽ താലി കെട്ടും. എല്ലാം ദൈവനിശ്ചയമാണെന്ന് കരുതിയാൽ മതി. റോയിച്ച, എടാ മക്കളെ, അയ്യയുടെ കാൽ തൊട്ട് ഒന്നിക്ക്. ചെല്ലുവനെ. തൊമ്മി, എന്നതാണോ നോക്കിയിരിക്കുന്നത്? കെട്ടിമേളം കൊട്ടണോ? பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும், ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும். ஐயர் வீட்டு கல்யாணத்துல ஐயாவோட ஆட்டை எப்படிரா? தொம்மியும் அவங்க பசங்களும்
ஐயருக்கு வேணா காசு கொடுத்து உதவி பண்ணலாம், அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி உதவி பண்ண முடியுமா? முடியாது. மாப்பிள்ளை எப்ப கல்யாண மேடை விட்டு எந்திரிச்சு போனானோ அப்பவே அந்த பொண்ணுக்கு கல்யாண யோகம் போயிடுச்சு. ஐயரு நாக்க புடிங்கிட்டு சாகணும், அந்த பொண்ணு நடு ஆள்ல தூக்கு போட்டு தொங்கணும். பவளத்தை கடத்திக்கிட்டு போய் நம்மளை கேவலப்படுத்தின தொம்மியும் அவங்க பசங்களும் ஆழியார் டேம்ல இருந்து அப்படியே குதிச்சு அழிஞ்சு போயிருந்தோம். எப்படி? அவமானப்பா. என்னடா அந்த ஐயர் பொண்ணு தொம்பிச்ச மகன் ரோஹிச்சன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பவிழம், பவிழம், എന്താടാ നീ? പവിഴ ഇവിടെ വന്നോ? പവിഴോ? ഇല്ല. എന്താ? പവിഴത്തെ കാണുന്നില്ല. പവിഴത്തെ കാണുന്നില്ലെന്നോ? എന്നാ പിന്നെ ഒന്നും സംശയിക്കാനില്ല, ആ ഗൗണ്ടറെ കസ്റ്റഡി കാണും. നിന്റെ അപ്പനെ കാണാൻ. வாங்க மாப்பிள்ள, என்ன இந்த நேரத்துல? ஏ மரகதம், ஏ சீதா, இங்க யாரு வந்திருக்காங்க பாருங்க. நம்ம மாப்பிள்ள. പവിഴ എവിടെ? பவளம் எவ்வளையானுண்ணா? அது എന്തിനെ എന്നോട് ചോദിക്കുന്നത്? பவளம் உங்க பொண்டாட்டி அல்ல, அவ உங்க வீட்டுல தானே இருக்கணும். மாப்பிள்ள, என் பவளத்துக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க மாப்பிள்ள, பவளத்துக்கு என்ன ஆச்சு? പവിഴ എവിടെയാന്നാ ചോദിച്ചത്? மாப்பிள்ள, நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? பவளத்தை நான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கிறேன்னு சந்தேகப்படுறீங்களா? மரகதம், மாப்பிள்ள என்ன சந்தேகப்படுறாரு. சீதா, மாப்பிள்ள என்ன சந்தேகப்படுறாரு. மாப்பிள்ள, மரகதத்தை கூட்டு போய் இந்த வீடு பூரா தேடி பாருங்க. எங்கேயாவது பவளம் கிடைச்சா உங்க கால்ல போட்டிருக்கிற இந்த ஷூ எடுத்து என் தலையில அடிங்க. போங்க. പവിഴമില്ല ഇവിടെ? ഇല്ല. എടോ കൗണ്ടറെ, താനൊരു ഭൂലോക നാറിയാണെന്ന് എനിക്കറിയാം. പക്ഷെ ഇവര് പറഞ്ഞുകൊണ്ട് തൽക്കാലം ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. എന്റെ പവിഴത്തിന് എന്തെങ്കിലും സംഭവിച്ചാൽ തന്റെ അന്ത്യകർമ്മം നടത്താൻ പോലും ഇവിടെ ആരും ബാക്കിയുണ്ടാവില്ല. God promise. நமக்கும் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, பவிழத்தை ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? தயவு செஞ்சு அவளை அந்த பையன் கூட அனுப்பிச்சு வைங்க. தயவு செய்து உள்ள போமா, நீயும் உள்ள போமா. போங்க தாய்க்குலமே, போங்க. ഡാനി ആ ഗൗണ്ടർ പറഞ്ഞതൊക്കെ വിശ്വസിച്ചല്ലേ? അവൻ പഠിച്ച കള്ളനാ. പവിഴത്തിന് അവൻ എവിടെയെങ്കിലും ഒളിപ്പിച്ചു വെച്ച് കാണും. അല്ല ചായ, നമുക്ക് പോലീസ് സ്റ്റേഷനിൽ ഒരു കംപ്ലൈന്റ് കൊടുത്താലോ? ഓ, അതുകൊണ്ടൊന്നും ഒരു കാര്യമില്ല, അയാൾക്ക് ഒന്നും ഏക്കത്തില്ല. അവള് പോയി അങ്ങ് പോട്ടാ. നിനക്ക് ഗോവയിലെ പെരേര മോളെ നേരെ ചെയ്യാ. മമ്മി എന്താ പറയുന്നത്? എന്റെ ഭാര്യയെ കാണാതായാൽ ഞാൻ ചുമ്മാതിരിക്കണം? അവളങ്ങ് ഡെത്തായി പോയി എന്ന് വിചാരിച്ചോ? യു ഷട്ട് അപ്പ് മമ്മി. കല്യാണം കഴിച്ചുകൊണ്ട് വന്ന പെണ്ണിനെ കണ്ടില്ല എന്നും പറഞ്ഞോണ്ട് വേറൊരു കല്യാണം കഴിക്കാൻ പറ്റുമോ നമുക്ക് ക്രിസ്ത്യാനികൾക്ക്? ഇവിടെ തമിഴ്നാട്ടില് ഏതോ രജിസ്റ്റർ ഓഫീസിൽ വെച്ച് രജിസ്റ്റർ ചെയ്തത് ഏത് പള്ളിയും പട്ടക്കാരനും അറിയാനാ.
മമ്മി ഒന്നും മിണ്ടായിരിക്കുന്നുണ്ടോ? ഡാനി, നീ വിഷമിക്കണ്ട. പവിഴത്തെ ആർക്കും ഒന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല. ലക്ഷക്കണക്കിന് രൂപ വിലയുള്ള സ്വത്ത് അവളുടെ പേരിലുള്ളത്. പക്ഷേ ആ ഡോക്യുമെന്റ്സിലൊന്നും അവൾ ഒപ്പിടാതിരുന്നാൽ മാത്രം മതി. ഇല്ലടാ? ஐயோ ஏம்மா எதுவுமே சாப்பிடாம இருக்கிற? பசிக்கலையா? ஏதாவது வேணும்னா உங்க பெரியம்மா கிட்ட கேளு. குறைஞ்சது கொஞ்சோண்டு ஜூஸாவது குடிமா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இத பாத்தியா? இந்த வீராப்பு வைராக்கியம் இதெல்லாம் கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க வீட்டுக்காரன் வந்தான். நான் ஒரு சின்ன கதை சொன்னேன், ஏமாந்து ஓடிட்டான். இப்ப நான் சொல்ல போறது கதை இல்ல, உண்மை. உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு நான் ஆசீர்வாதம் பண்ண போறேன். இந்தா, இதுல ஒரு கையெழுத்து போடு. இல்ல, இது நடக்காது. என்னால கையெழுத்து போட முடியாது. இத பார், குழந்தையாச்சேன்னு கொஞ்சி கேக்குறேன். ஓவரா போன குத்தி கிழிச்சிடுறேன். என்ன கொலை பண்ணாலும் சரி, நான் கையெழுத்து போட மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். போட மாட்டேன்? மாட்டேன். நிஜமா? நிச்சயமா. എന്നെ കല്യാണം ചെയ്യാൻ ഉങ്ക അപ്പ സമ്മതിക്കുമാ? സമ്മതിക്കുമെന്ന് ചോദിച്ചാൽ സമ്മതിക്കത്തില്ല. എനിക്കറിയാം, ഞാൻ ഒരു 7 പെണ്ണ്. ഉങ്ക ജാതിയുടെ അല്ല. ജാതിയും പണമൊന്നും ഒരു പ്രശ്നമല്ല. ഞങ്ങളുടെ ആഗ്രഹങ്ങൾക്കപ്പുറം മറ്റൊന്നും അപ്പച്ചനില്ല. അതുകൊണ്ട് നീ ഇതേക്കുറിച്ച് ആലോചിച്ചൊന്നും കവലപ്പെടാൻ വേണ്ട. ഞങ്ങൾ അപ്പച്ചനും മക്കളും തമ്മില് വെരി വെരി ക്ലോസ് ഫ്രണ്ട്സ് മാതിരി. അങ്ങനെയാ? അപ്പൊ നമ്മ കല്യാണം എപ്പോ? നീ ആള് കൊള്ളാമല്ലോ. കല്യാണത്തിന് അപ്പച്ചൻ പ്രശ്നമല്ലെന്ന് അങ്ങോട്ട് പറഞ്ഞില്ല. അപ്പോഴേക്കും കല്യാണം എപ്പോഴാണ്? നീ ഇങ്ങോട്ട് വന്നേ. കല്യാണം കഴിക്കാതെ തന്നെ ഭാര്യ ഭർത്താവായി ജീവിക്കുന്നുണ്ട്. എന്നാ കുഴപ്പം? அப்படிയൊന്നും വേണ്ട. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் போதும். ஏண்டா, இந்த போலூர்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கானே, அவன் பொண்டாட்டி ஒரு லெவல்ல இருக்கறான்ல? ഒരു ലെവലിൽ ഇല്ലെങ്കിൽ പല ലെവലിൽ ഇരിക്കറാ. നീയാണ് സത്യം. നിനക്കെന്നെ വിശ്വസിക്കാം. നിന്നെ കാണുന്നതിന് മുമ്പ് വരെ കല്യാണത്തെ കുറിച്ച് ഞാൻ ചിന്തിച്ചിട്ടേ ഇല്ല. ഞാൻ കല്യാണം ചെയ്യുന്നെങ്കിൽ അത് നിന്നെ മാത്രമായിരിക്കും. யாரா அந்த குட்டி? அந்த வாட்ச்மேன் வேலாயுதனுடைய பொண்ணு தானுங்க. வாட்ச்மேன் பொண்ணா? சிப்பிக்குள் முத்து. சீப்பான வாட்ச்மேனுக்கு சித்திர மாதிரி ஒரு பொண்ணு. என்ன அழகு, என்ன கலரு. சபாஷ். வா கண்ணா, வா. வா கண்ணா. தொம்மிச்சம் பையனுக்கும் தோப்புல இருக்கிற பொண்ணுக்கும் லவ்வா? பந்தல் யாருதான் இருந்தாலும் பழத்தை நான் தான் சாப்பிட்டு பழக்கம். பரவாயில்ல, நீ போ, நான் பாத்துக்கிறேன். அப்ப ரொம்ப கேட்டதா சொல்லு. ஆ ஆ ஆ.